தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு அதற்கான அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு 28ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து அலாட் ஆனவங்க எல்லாருமே வந்து இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு வந்து சென்னை போக போகிறீங்க. ரைட். இப்போது இந்த அலாட் ஆனவங்க தவிர மீதி பேர்த்துக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 487 சீட் வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்திருக்கு. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 487 சீட்டுமே அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆகி அந்த அலாட்மெண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதனோட கட் ஆஃப் மார்க் பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். கட் ஆஃப் மார்க் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்கூடிய விரும்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போன வீடியோ பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலாட்டான ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை போக போகிறாங்க, எல்லாமே கரெக்ட். இப்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே உண்டு. மொத்தம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா 487 சீட் இருக்குது. இதில் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு 51 சீட்டும், பிசிக்கு 129 சீட்டும், பிசிஎம்முக்கு 17, எம்பிசிக்கு 97, எஸ்சிக்கு 73, எஸ்சிஏக்கு வந்து 15 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 5 சீட்டுன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக வந்து அலாட்மெண்ட் வந்து நம்ம 487க்கு அந்த ரிசர்வேஷன் வைஸ் கால்குலேட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை. ஆனால் நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டா 3605 பேர்த்த வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 1ல் கலந்துக்கிறதுக்கு டேனுவாஸ் வந்து கால் லெட்டர் கொடுத்துருந்து வந்து 3605 பேர்த்துக்கு. இந்த 3605 பேர் கலந்துக்கிட்டதில் தான் 487 பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 487 பேரும் வரிசையை எடுக்கலை. ஃபஸ்ட்டு 487 பேர் எடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா நாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து 487 பேர் வந்து எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 487வது சீட்டை 2304 இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் 2117 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1443 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. பிசியில் 669 வரைக்கும் ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே போல் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 460வது ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போது விட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று கவனித்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். கண்டினியூஸாக வரல. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில், அதற்கப்புறம் அவங்க வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து 3603 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2121 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ 3605ல் 2121 பேர் தான் இருக்காங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் கவுன்சிலிங்கை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன ஒரு நம்பிக்கையை தருது அப்படின்னா, கவுன்சிலிங்கில் மறுபடியும் நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சரி, என்னென்ன வகையில் எல்லாம் வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக இந்த சீட்டை விட்டு வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும், அதனால தான் நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. என்ஜினியரிங்க்கும் அவங்க போயிருக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து அந்த காலி இடம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீட்டு எடுத்தவங்க கூட அலாட்மெண்ட்டில் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீட் கிடைச்சவங்க கூட கலந்துக்காதவங்களால் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருக்குது தான். இந்த 487 பேர்த்தில் கொஞ்சம் பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 100லேருந்து 120 பேர் வரைக்கும் கூட ரவுண்ட் 1லேருந்து வெளியே போகலாம். அப்போ அந்த 121 பேர்த்துக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க வெட்னரிக்கு இவங்க வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு போகலாம், அல்லது என்ஜினியரிங்கில் நல்லா காலேஜ் கிடச்சி போயிருக்கலாம், அல்லது அக்ரிக்கு போகலாம், அல்லது வேற ஒரு கோர்ஸ் போகலாம், என்ஐடி போயிருக்கலாம், ஐஐடி போயிருக்கலாம். ஸோ அவங்களால மறுபடியும் ஒரு வேக்கன்சி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தான்.
ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணாத மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே சில பேர் இன்னும் அட்டெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அது 2வது சான்ஸ் வந்து பிபிஎஸ்சிவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பியூ நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். இன்னொரு 100 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு 2121 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர்த்துக்கும் இன்னொரு முறை சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்தவங்கள நிறையா பேர் வந்து வெட்னரி மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தில் எடுத்திருக்காங்க. அவங்க யாருமே வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வெரி பியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெளியே போவாங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து திரும்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துருச்சு, அதனால் நமக்கு வந்து சீட் கிடச்சிருக்கும்னு வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் ஒரு வேலை பண்ணலாம். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து மொத்தமாக அலாட் ஆகிருக்கு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அது பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, வேறு என்ன சான்ஸ்லாம் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாளையிலேருந்து இன்பர்சன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங்க்கும் வர சொல்லியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அது என்னன்னே தெரியாமல் நேரடியாக போகாமல் இருந்துடலாம். அப்போ அவங்களுக்கான சீட் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு வந்து நாளையிலேருந்து சென்னை அவங்க போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துங்க. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும், போகணும். அப்படி இன்பர்சன் கவுன்சிலிங்கு போகாத ஸ்டூடெண்ட்ஸ்னால சீட் வேக்கண்ட் ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் கொண்டுக்கிட்டு போகாமல் இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கான சீட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துலேயும் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேற ஒரு கோர்ஸுக்காக வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பராக இன்பர்சன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களால வந்து வேகன்சி ஏற்படும். பட் இந்த வேகன்சி பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்து 487 சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 487 சீட்டில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகன்சி விழுந்துக்கிட்டே இருக்கும். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ரவுண்ட் 4, 5 போனாலும் கூட இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சில கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்குது. கூடுதல் கட் ஆஃபில் உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். இந்த ரேங்க் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டாலும் டவுட் தான். ஏன்னா இந்த 2121 பேரில் நான் வெட்னரி படித்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் இன்னொரு கோர்ஸையும் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.